ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கூட்டணிக்கு எதிராக பேசும் காங்கிரஸ் நிர்வாகிகளை கட்சி தலைமை பார்த்துக் கொள்ளும் என்று செல்வ பெருந்தகை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். அது எங்க அகில இந்திய தலைமை பேசிட்டு இருக்கு. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லா தேர்தலையும் பேச்சுவார்த்தை நடக்கும். எல்லா தேர்தலையும் முன்ன பின்ன இருக்கும். அது நான் நேற்றுக்கு சொன்ன பிறதான் மாண்புமிகு முதலமைச்சர் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் பெரிய இதயம் படைத்தவர். எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பல திட்டங்களை, இந்தியாவில் இல்லாததை, உலகத்தில் இல்லாததை, அது காலை உணவு திட்டமாகட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், புதுமை பெண்ணாகட்டும், எண்ணும் எழுத்துமாகட்டும், நான் முதல்வன், எப்படி ஒரு நோவல் ஐடியாஸ் கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் நினைக்கிறாரோ அதே போன்ற கூட்டணி கட்சிகளிடம் மிகவும் ஒரு தாயுள்ளத்தோடு நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. சொன்னாலும் அந்த பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படலை. இன்னும் ஓரிரு தினங்கள் நியமிப்பார்கள். இன்னும் ஓரிரு நாங்க ரெடியா இருக்கோம், தயாரா இருக்கோம். ஓரிரு தினங்களை நியமிப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். கருத்து மோதலும் நீடிக்குதே சார். இப்போ ஒரு மாணிக்கத்தாவூர் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு. தளபதி உங்க வடக்கு தொகுதியை கைப்பற்றுவோன்ற மாதிரி கருத்து மோதல் பெருசாவே இருக்கு. எல்லா மாவட்டங்களையும் கருத்து மோதல் இருக்கு. சீட்டு கம்மியா கைப்பற்றுறதுன்னா மாமன்னர்கள் ராஜராஜ சோழன், பாண்டிய மன்னன், சேரன் இவர்கள் தான் கைப்பற்றுகிறார்கள் இந்த தேசத்தை, அந்த நாட்டை. கைப்பற்றுறதுக்குன்னா இருக்கு. தோழமை உணர்வோடு கேட்கிறோம். கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கிறார். அவரு மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறாரு. கூட்டணி கட்சி கேட்டா கொடுக்க மாட்டாரா? அது பேசி தீர்த்து கொள்வார்கள். அதுல முரண்லாம் கிடையாது. எந்தவித கருத்து வேறுபாடும், எந்தவித முரணும் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் துளி அளவும் இல்லை. சார், விளாத்திக்குள்ள மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் 20% தரணும்னு சொல்லியிருந்தாங்க, ஏமாத்திட்டாங்க. விஜய் இளம் தலைவராக இருக்காரு. கூட்டணி கணக்குலாம் மாறும்னு சொல்லி மாவட்டத்தில் யார் அவர்? பெருமாள் சாமி, காங்கிரஸ். கொஞ்சம் அவருடைய வேலையை மாவட்டத்தில் பார்க்கணும். கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் அகில இந்திய தலைமை பார்த்து அதான் சொல்றேன். யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு அளவுகோல், வரம்பு முறை இருக்கு. கூட்டணியை பற்றி பேசுவதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். அவங்க தான் முடிவு பண்ணணும். எந்த சாமியும் முடிவு பண்ண முடியாது, எந்த ஆசாமியும் முடிவு பண்ண முடியாது. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவு பண்ணணும். நீங்க இப்படி சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய முக்கிய எம்பிக்களா இருக்கட்டும், மதுரையில் இருக்கக்கூடிய எம்பியா இருக்கட்டும், அவங்க தொடர்ச்சியா கூட்டணி பத்தி நான் திருப்பி சொல்றேங்க. நீங்க எல்லாம் பத்திரிகையாளர், உங்களுக்கு எல்லாம் விவரம் தெரிஞ்சவர்கள். ஒரு அகில இந்திய தலைமை கூட்டணியை பற்றி பேசி முடிவெடுக்கும் சொன்ன பேரு நானே அதை பத்தி பேசுறது இல்லையே. மாநில தலைவராக இருக்கிற நானே பேசுறது இல்ல. இதுக்கு மேல யாராவது குறுக்கு சால் ஓட்ட நினைத்தால், முன்னும் போக நினைத்தால் அது அகில இந்திய தலைமை பார்த்துக்கொள்ளும். ஒரு நிமிஷம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முழுமனதோடு இந்த தேர்தல் கூட்டணியை பற்றியும் பேச்சுவார்த்தை பற்றியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும்னு எல்லா அதிகாரத்தையும் அவங்க கிட்ட கொடுத்து நீங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்ப நாங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு கருத்து அப்படி ஒரு கருத்து சொன்னேன்னா இது அகில இந்திய தலைமைக்கு எதிரானது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். அது மாதிரி யாரும் பேச வேண்டாம் வேண்டுகோள் வச்சிருக்கோம், கண்டிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பவர் தூக்கி டெல்லியில கொடுத்தாங்க. அதனால தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அப்படிலாம் கிடையாதுங்க. அது தலை இல்லாத முண்ட மாதிரி கிடையாது. பாஜக மாதிரி ஜி ஜி ஜின்னு சொல்லிக்கணும். இது ஒரு ஜனநாயக கட்சி. எங்க கட்சி ஜனநாயகத்துக்கு உட்படுது. எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அவருடைய வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன. எங்க இளைய தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை பேசினா நாடாளுமன்றத்துக்கு பிரதமரே வரமாட்டேன்றாரு. அவருடைய தியாகங்கள் என்ன. அதனால காங்கிரஸ் பெரியத்தை அப்படி ஒப்பிட்டு வரீங்க. நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு நீங்க வழிகாட்டுங்கன்றோம். எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய பார்வையை நாங்க சொல்லிட்டோம். இதுக்கு போயிட்டு எல்லா உரிமையும் கொடுத்துட்டாங்கன்னா அமித்ஷா, நரேந்திர மோடி அவர்கள் டிசைட் பண்ணாமையா இவரு இங்க தலைவராக இருந்தார் இவ்வளவு நாள்? யார் போட்டது அவரை சொல்லுங்க. யாராவது மடத்துல இருந்து போட்டாங்களா? கர்நாடகா மடத்துல இருந்து மடாதிபதிகள் நியமிச்சாங்களா? அவங்க அகில இந்திய தலைமை தான் நியமிச்சது. அப்ப அகில இந்திய தலைமை தானே தேசிய கட்சியாற்றது, மாநில கட்சிகளை இயக்குகிறது. அவங்க வழிகாட்டுதல் தான் நடக்க முடியும். அந்த குறைந்தபட்ச பொது அறிவு கூட அப்படியாது சார். இப்ப நீங்க எத்தனையோ தடவை இதை சொல்லிட்டீங்க, ஆனாலும் அதை திரும்ப பேசுறாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, செல்வ பெருந்தகை அவர் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது, கட்சிக்காரங்க நடவடிக்கை எடுக்க முடியாது ஒரு தலைவராக இருக்காங்க. ரிப்பீட் ஆகுதுல சார். அவங்க காங்கிரஸ் பேரியக்கம்
ஜனநாயகத்திற்கு முதன்மையான கட்சி. பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை. நான் கருத்தை சொல்றதான்றது தேவையில்லாதையும் பேசக்கூடாது. பேச்சுரிமை இருக்குன்றது தகாததை பேசக்கூடாது. நடக்கலாம், கைவீசி நடக்கலாம். மகாத்மா காந்தி சொன்னது, உங்களுக்கு கைவீசி நடக்கிற உரிமை இருக்கு. கை வீசும் போது பிறர் மூக்கை தொட்டு நடக்கக்கூடாது. அதுதான் ஜனநாயகம். அதுல நம்முடைய லக்ஷ்மண ரேகான்னு சொல்லுவாங்க, நம்ம வரைவு எல்லை கூடிய எங்க அதோடு நிக்கணும். என் லிமிட் எனக்கு தெரியும், என் உயரம் எனக்கு தெரியும். எல்லோரும் அதை புரிஞ்சுட்டா சரி. யாரோ ஒரு ஆசாமி பேசினார், நீங்க ஒரு மாவட்ட தலைவர், அவர் கூட்டணி பத்தி தீர்மானிக்க முடியுமா? சொல்லுங்க. எங்க மாவட்ட தலைவர், எங்க ஒரு மாவட்ட தலைவர் வந்திருக்காரு, அவர் தீர்மானிக்க முடியுமா கூட்டணியை? ஆசை வெளிப்படுத்துறாங்களா சார்? ஆசை வெளிப்படுத்தலாம், தப்பு கிடையாது. நீங்க எங்க சொல்லணும்? மீடியா முன்னாடியே சொல்லணும். ஒன்னு என்கிட்ட சொல்லலாம், மாநில தலைமை இருக்கு, இல்ல தேசிய தலைமை கிட்ட சொல்லலாம், மெயில் அனுப்பலாம். டெய்லி மீடியா முன்னாடி போயிட்டு ஒரு கருத்து சொன்னா மீடியாவா சீட் ஷேரிங் பண்ணி கொடுக்க போறாங்க? தொகுதியை ஒதுக்க போறது மீடியாவா, கூட்டணி கட்சிகளா? சொல்லுங்க. நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா? எங்களுக்கு ஒரு தொகுதி அதிகமா வாங்கி கொடுக்க முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? கருத்துக்களை சொல்லலாம். எந்த நேரத்துல எப்போ தன்னுடைய கருத்தை சொல்லணும் அப்ப சொல்லணும். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவர் மிகப்பெரிய இதயம் படைத்தவர். யாரையும் அவர் விட்டு கொடுக்கல. இன்னும் அரவணைச்சு தன்னுடைய குடும்பமா நடத்திட்டு போறார் இந்த கூட்டணியை. இது சக்சஸ்ஃபுல் அலைன்ஸ், இந்தியா அலைன்ஸ் என்பது. எங்க அகில இந்திய தலைமை என்ன கேட்குதோ, என்ன வழிகாட்டுதோ நாங்க சொல்லுவோம். அதை கண்டிப்பா அவர் செய்து கொடுப்பார். அது எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அதை போய் நான் ஊடகத்துல இப்போ எதுவுமே முடிவு வராது சொல்ல முடியாது. ஓகே, தமிழ்நாட்டுல இந்தியா அலையன்ஸ் விசஸ் இந்தியா அலையன்ஸ் போட்டியா இல்ல தமிழ்நாடு விசஸ் இந்தியா அலையன்ஸ் போட்டியா சார்? ஏன்னா சிஎம் ஒவ்வொரு முறையிலே சொல்லும் பொழுது தமிழ்நாடு விசஸ் இந்தியா அலையன்ஸ் தான் சொல்றாங்க. அப்போ திமுக இந்தியா எடுத்தாங்க சார். புரியல. இல்ல சார், சிஎம் பேசும்போது தமிழ்நாடு விசஸ் இந்தியா அலையன்ஸ்க்கு தான் போட்டி அப்படி சொல்றாரு. பட் திமுக இந்தியா அலையன்ஸ்ல தான் இருக்குது. ஏன் அதை சிஎம் சொல்ல மாட்டாரு? அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தலைமை தாக்குறாரு. இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைமை யாரு? மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தான் அண்ணன் தளபதி தான். ரொம்ப தெளிவாயிடுங்க. இந்திய அளவுல கூட்டணிக்கு தலைமை வகித்தாரு சேர்பர்சன் எங்க அம்மையார் சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்கள். சரிங்களா? அதனால இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவர் இந்தியா கூட்டணிக்கு அவர் தான். அதுல எந்த ஒரு தேர்தல், பல தேர்தலை சந்திச்சிருக்கோம். எல்லா தேர்தலும் வெற்றி தேர்தல். கூட்டணிக்கு எதிராக பேசும் காங்கிரஸ் நிர்வாகிகளை கட்சி தலைமை பார்த்துக் கொள்ளும் என்று செல்வ பெருந்தகை பேட்டியளித்தார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.